மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. அம்மே தேடி ஓடி வந்தோ அம்மே தேவிட்டார் பாக்கியமே. சொல்லுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. சொல்லுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. ஈசோப்புல்லா இன்றே சுத்தமாவோ ஈசோப்புல்லால் கழுவும். எங்களை கழுவுங்கப்பா உங்க பரிசுத்த இரத்தத்தால். ஒரு முறை கூட எங்களை கழுவுங்க. பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா. சொல்லுங்க. மகிமை மகிமை. ஆண்டவரே நாங்கள் குறையுள்ளவர்கள் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை ஒரு முறை கூட கழுவி சுத்திகரியும். எங்களை ஒரு முறை கூட பரிசுத்தமாக்கும். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து ஓ பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். மகிமை மகிமை. நல்ல வாயை திறந்து எஸ் உமக்கேப்பா. எங்களுக்காய் இரத்தம் சிந்தின தெய்வம் உமக்கே எங்கள் மகிமை. ஓ உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு தாப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் குறையுள்ளவர்களாயிருந்தாலும் எங்களை நிறைவாக்குகிற தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேகமாய் ஆத்மனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ இயேசுவே ஆத்மனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா
சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, மாறிடுவே. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில். நல்ல கைகளை தட்டி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மணவாளி வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மணவாளி வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. சொல்லுங்க இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம். சந்தோஷமாய் 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம். ஆமென். சந்தோஷமா இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. சந்தோஷமா இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளும் அந்த ஆத்துமநேசரை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆத்துமநேசரை உயர்த்தலாம். நல்ல கரங்களை தட்டி, ஓ என்னுடைய ஆத்துமநேசர், அவர் 10,000ங்களில் சிறந்தவர், என்னை மீண்டும் அழைத்து கொண்டு போக வரக்கூடியவர், என்னை மணவாட்டியாய் ஏற்றுக்கொண்டு என்னை அழைத்து கொண்டு போக வரக்கூடியவர் என் ஆத்துமநேசர். என் எல்லா சூழலிலும் என்னை தாங்கி நடத்துகிறவர் அவரே என்னுடைய ஆத்துமநேசர்.
அவரே என்னுடைய ஆத்தும நேசர். என் எல்லா சூழலிலும் அவர் கை என்னோடு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு? என் எல்லா சூழலிலும் அவர் கை என்னை தேற்றுகிறது, அவர் கை என்னை தாங்குகிறது, அவர் கை என்னை நடத்துகிறது. நல்ல ஒரு ஆத்தும நேசர். நஜரேயுடா నా యేసయ్యా ఎన్ని యుగాలగైనా ఆరాధ్య దైవము నీవేనని ఘనమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలగైనా ఆరాధ్య దైవం నీవేనని ఘనమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా ఆకాశ గగలానను నీ జేనతో కొలిచితివి. ఆకాశ గగలాలను నీ జేనతో కొలిచితివి. శూన్యములో ఈ భూమిని విరళాడ తీర్చిన నా యేసయ్యా. శూన్యములో ఈ భూమిని విరళాడ తీర్చిన నా యేసయ్యా. నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం. నజరేయుడా ఆమేన్. ఎన్ని యుగాలగైనా ఆరాధ్య దైవం నీవేనని ఘనమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా ఆగాధ సముద్రాలకు నీవే ఎల్లలు పేర్చితివి. ఆగాధ సముద్రాలకు నీవే ఎల్లలు పేర్చితివి. జయములలో పడి నే వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా. జయములలో పడి నే వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా. నీకే వందనం. అవును దేవుడా వందనం, నీకే వందనం, నీకే వందనం. నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలగైనా ఆరాధ్య దైవం నీవేనని ఘనమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా సియోను సిగరాజ్యము నీ సింహాసనమాయనా. సియోను సిగరాజ్యము నీ
సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. నీకే వందనం. ಎಲ್ಲರೂ ಸ್ವಂತಮಾಯ್ ವಂದನ ನೀಕೆ ವಂದನಂ ನೀಕೆ ವಂದನಂ ನಜರೇಯುಡ. ಆಮೆನ್. நல்ல கைகளை தட்டி எல்லா பிள்ளைகளும் கைனா ఆరాధ్య దైవము నీవేనని ఘనమతి నీ కీర్తినే సాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆమేన్ నీవేనని ఘనమతి నీ కీర్తినే సాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా. సీయోను సిగరాజ్యము నీ సింహాసనమాయనా. సీయోను సిగరాజ్యము నీ సింహాసనమాయనా. సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. నీకే వందనం. சந்தோஷமாய் எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து நீக்கே வந்தனம் நீக்கே வந்தனம் நீக்கே வந்தனம். நல்ல கைகளை தட்டி ரகலலலலலவோ நீக்கே வந்தனம் நீக்கே வந்தனம் நீக்கே போதாது போதாது. நல்ல வாய்களை திறந்து எஸ் ரகலலலலலலவோ ரிகரகரகலலலலலல ரிகரகலபோ ரிகரகலபோ லேலேலே ரிகரகலலலலலலல. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. ஓ நீக்கே வந்தனம் தேவடா நீக்கே வந்தனம் యేసయ్యా నీకే వందనం యేసయ్యా నీకే వందనం. உர்ரகலலலலலலலலல. அப்படியே துதித்து ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என் ஆண்டவர் என் பிராண பிரியர் என் ஆத்தும நேசர் எவ்வளவு நல்ல தெய்வம். நீக்கே வந்தனம். கரங்களை உயர்த்தி நீக்கே வந்தனம் நீக்கே வந்தனம் நீக்கே வந்தனம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்மை விட்டு மாறாது.
ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை உன்னை விட்டு மாறாது. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை உன்னை விட்டு மாறாது. ஆமென். அல்லேலூயா. மாறாத கிருபை உள்ளவர். ஆமென். நம்ம மனசு அடிக்கடி மாறி போகலாம். ஆமென். நம்ம மனசு தடுமாறலாம். ஆனால் நம் அப்பன் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆமென். அப்பா ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் வச்ச பாசம் அவ்வளவுதான். ஆமென். பாசம் வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சந்தோஷமாய் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். சந்தோஷமாய் யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். சொல்லுவோம், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், சந்தோஷமாய் ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு சந்தோஷமாய் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை. நல்ல வாயை திறந்து எல்லா பிள்ளைகளும் எஸ். ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளைங்க எல்லாரும் சும்மா யாரும் நிற்க கூடாது, எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. எஸ், ஆண்டவரை துதிங்க. அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது, அவர் கிருபை உங்களை விட்டு மாறாது. உன் வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லாம் முடிந்து போனதென்று நீ நினைக்கலாம், எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கை என்னவாய் தீருமோ, ஐயோ என் வாழ்க்கை என்னவாய் தீருமோ, என் வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டாரோ, ஆண்டவரால் கைவிடப்பட்டு விட்டேனோ. கவலைப்படாதே, ஆண்டவருடைய கிருபை பர்வதமே பெயர்ந்து போனாலும் உன் வாழ்க்கையை விட்டு அவர் கிருபை மாறாதே. நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆர்ப்பரிப்போடு அவர் கிருபை உன்னை விட்டு விலகாதே. அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது, நம்மை விட்டு விலகவே செய்யாது. சூழ்நிலை எவ்வளவு கடுமையாயிருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆண்டவரே, யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ஒரு யோவானுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கும் அவர் சமூகத்தில் அவர் மார்பில் சாய்ந்து கொள்ள ஒரு பாக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம், அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். நமக்காய் இரத்தம் சிந்தின அந்த மார்பு, நமக்காய் துளைக்கப்பட்ட அந்த மார்பு, நமக்காய் கடைசி துளி இரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தப்படுவதற்காய் துளைக்கப்பட்ட அந்த மார்பு. அப்பாவை பார்த்து சொல்லலாம், அப்பா உங்க மார்பில் சாய்ஞ்சா போதும், அப்பா உங்க மார்பில் சாய்ந்தால் சுகம். ஆண்டவரே, எல்லா கண்களும் மூடி, எல்லா கண்களும் மூடி, மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே, கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால்
பரலோகமே. சொல்லுங்க. உம் கைகள் ஏனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமென். உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. எல்லா கரங்களும் உயர்த்தி உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமென். உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. சொல்லுங்க. உம் மார்பில் எல்லா கரங்களும் உயரட்டும். அப்பாவை பார்த்து கல்வாரி சிலுவையை பார்த்து கைகள் ஏறி கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. ஆமென். நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. எவ்வளவு சுகமப்பா. தாயானது பால் குடிக்கிற பிள்ளை தன்னுடைய தாயின் மார்பில் அணைத்து கொண்டது போல உங்க மார்பு எங்களுக்கு சுகமப்பா. ஆண்டவரே, உலகத்துல எங்க வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும் உங்க மார்பில் சாய்ந்து கொண்டால் போதுமப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தைரியம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு அரவணைப்பா. உங்க மார்பு சுகமப்பா. உம் தோளில் கிடந்தான் மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வன்று
பரிசுத்த வாழ்வென்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. சொல்லுங்க. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வென்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தார். அப்படியே அனுபவித்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எது நிறைந்தாலும் உங்க சமூகம், உங்க மார்பு, உங்க தோள் எங்களுக்கு ஆறுதலப்பா. உங்க சமூகத்துல நாங்க சேர்ந்து விட்டால் போதும், எங்களுக்கு ஜெயம். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் எஸ் உணர்ந்து உணர்ந்து நான் கிடந்தால் பரலோகமே ஓம் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே. ஆமென். பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உங்க சமூகத்துல நான் மணவாட்டியாய் உம்மோடு நாங்கள் எடுக்கப்படணும் அப்பா. உம் தோளில் கிடந்தால் உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. கரங்களை உயர்த்தி உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. அப்பப்பா உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. ஆமாண்டவரே எங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு உம்முடைய சமூகம் போதுமப்பா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? எத்தனை பேருக்கு வாய்களை திறந்து ஆமை சொல்ல முடியும்? உள்ளத்துல இருந்து எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமாப்பா. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. ஆண்டவரே பிள்ளைங்க பலவித சூழ்நிலையில் இங்கு வந்திருக்கலாம், பலவித போராட்டங்களில் வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் உங்க சமூகம் எல்லாவற்றுக்கும் போதுமானதல்லவா அப்பா. அப்பா உங்க சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு அவர்களை ஒரு நம்பிக்கையோடு அனுப்புங்க. உங்க பலத்தால் அவர்களை இடைகட்டி ஒரு நம்பிக்கையோடு அவர்களை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும், ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கிறாங்களா, நீங்க யெகோவா ராஃபாவா இருங்க. அவர்களுக்கு சுகம் தரும் தெய்வம் நீரல்லவா. அவர்களுக்கு சுகம் தரும் தெய்வம் நீரல்லவா. அவர்களுக்கு சுகத்தை கொடும். வாழ்க்கையில பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்களா, நீங்க அவர்களுக்கு ஒரு ஆண்டவரை ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. உங்க பலத்தால் இடைகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பை
உணர்ந்து கொள்ளுங்கள். క్రీస్తు మన మీద పెట్టిన ప్రీతిని మనము తెలుసుకోవాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு திருவிருந்து நமக்கு முன்னால் இருக்கிறது. ఈ పొద్దు పవిత్ర భోజనం మనకు ముందు ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அதற்கு முன்னால் దానికి ముందు நாம் நம்மை சோதித்து பார்க்கக்கூடியதாய் அமையட்டும். మనల్ని శోధనలు చేసుకొనుగా ఉండాలి. கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய், క్రీస్తు మన మీద పెట్టిన ప్రీతిని మనము తెలుసుకునేవాళ్ళుగా அதனுடைய ஆழமும் அதனுடைய உயரமும், దాని లోతు దాని పెరగబెట్టింది, அதனுடைய அகலமும் அதனுடைய நீளமும் దాని అగలము దాని నీటును நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் இருக்கணும். దాని తెలుసుకునేవాళ్ళుగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. క్రీస్తువిని ప్రీతిని బాగా తెలుసుకోనండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ఏదో అది ఇది అని గాని క్రీస్తు జీవితం ఉండకూడదు. நமக்காய் ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. మన కోసం ఒక బెల ఇచ్చిండారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் உயரமும், దేవుని ప్రీతిని లోతును அகலமும் நீளமும் అగలం నీలము உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ்வோம். దాన్ని తెలుసుకొని எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க கேட்கலாம். பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். అపొస్తలుడైన పౌలు తర చెప్తాడు. எபேசியருக்கு எழுதும்போது ఎబేసియருக்கு రాసినప్పుడు அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருங்கள். మన బుద్ధికి తెలియకుండా ఉండే ఆ బుద్ధిని మనం తెలుసుకునే దానికి అవసరం. ஆமென். ఆమేన్. கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும், క్రీస్తు ప్రీతి వైటి నీటును అగలమును, அவருடைய அன்பின் ஆழமும் உயரமும், ఆతన లోతు ఆతన నీటును இன்னதென்று அறிந்து கொள்ள உணர்வுள்ளவர்களாய் இருந்து ఇదే అని తెలుసుకునే ఆ బుద్ధి ఉండేవాళ్ళుగా ఉండి நம்முடைய அறிவு கட்டாத அந்த அன்பை మన బుద్ధికి ఎట్టందాకుండా ఆ ప్రీతి அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருங்கள். తెలుసుకునే మంచిలుగా మనం ఉండాలి. ஆமென். ఆమేన్. நம்முடைய புத்திக்கு அது அப்பாற்பட்டது. మన చింతలుగా అది ఆకడ ఉంది. கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த புத்தி, நம்முடைய புத்தியில் அதை உணர்வது. మనకు కష్టంగా పడును అది ఎట్లాదని తెలుసుకునేదానికి. ஏன்னா சிம்பிளா பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். சிலுவையில இயேசு தொங்குறத சுரூபத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். సింపుల్ గా యేసు సిలువలో కొట్టిన పడిన చూసేసి అట్లే పుడుస్తాం మనము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முடிந்தது. మన జీవితంలో అదే అంతనే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து அப்படியே கடந்து போகிறோம். ఒక్కొక్క పవిత్ర భోజన దినములో యేసుని తలుసుకుంటాము, తలుసుకొని అట్లే పుడుస్తాము. அந்த அன்பை உணர்ந்து கொள்ள நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ఆ బుద్ధిని మనం తెలుసుకునేదానికి మనం బుద్ధిలో ஆனால் பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, நீங்கள் அதை அறிந்து கொள்ள உணர்வுள்ளவர்களாய் இருக்கணும். మీరు దాన్ని తెలుసుకునే బుద్ధి ఉండేవాళ్ళుగా ఉండాలి. உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் మనం దానికి తగినోళ్ళుగా ఉంటే அந்த அறிவு கட்டாத, நம்முடைய அறிவு கட்டாத அந்த அன்பை మన బుద్ధికి అది తెలియకుండా ప్రీతి நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாவோம். మనం తెలుసుకునే మంచి వాళ్ళుగా అవుతాము. ஆமென். ఆమేన్. அப்ப கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து நம்மேல் காண்பித்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாய் இருங்கள். క్రీస్తు మన మీద పెట్టిన ప్రీతిని మనం తెలుసుకునే వాళ్ళుగా ఉంటే, ஏனென்றால் ఎలాంటే தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். దేవుని అన్ని పూర్తిగా మిమ్ములు పూసుకోవాలా. அவருடைய தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் அனுக்கிரகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். అతని ఐశ్వర్యములో మీరు అనుగ్రహము తీసుకోవాలా. அப்போ தேவனுடைய சம்பூர்ணத்தால் நாம் நிறையப்பட வேண்டும் என்றால், దేవుని సంపూర్ణంతో మనం నింపాలంటే, தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நான் அனுக்கிரகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், దేవుని ఐశ్వర్యములో అనుగ్రహము నేను తీసుకోవాలంటే, அவர் நம்மேல் கொண்ட அன்பை உணரக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய், நாம் திராணி உள்ளவர்களாய் இருக்கணும். అతను మన మీద పెట్టిన ప్రీతిని మనము తెలుసుకునే వాళ్ళుగా, త్రాణి ఉండే వాళ్ళుగా మనం ఉండాలా. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணும். నువ్వు ఆశీర్వాదం పడాలా. சபையே நீ ஆசீர்வதிக்கப்படணும். సభ నువ్వు ఆశీర్వాదం తీసుకోవాలా. எபேசு சபையே நீ ஆசீர்வதிக்கப்படணும். ఎబేసీ సభయే నువ్వు ఆశీర్వాదం పొందుకోవాలా. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், మీరు ఆశీర్వాదాలు పొందువాలంటే இயேசு கிறிஸ்து நம்மேல் காண்பித்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். యేసుక్రీస్తు మన మీద పెట్టిన ప్రీతిని మనం తెలుసుకోవాలా. சும்மா நமக்காய் கல்வாரி சிலுவையில் உயிர் நீத்தார் என்று சொல்லி கடந்து போவதல்ல. ఊరికే కల్వారి
కల్వారి సిలువలో మనకు ప్రాణం ఇచ్చినోడు అని அவர் చెప్పేది కాదు. நம்மேல் காண்பித்த அன்பின் ஆழம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். అతను మన మీద పెట్టిన ప్రీతి ఎంత లోతని మనం அதை తెలుసుకోవాలి. அறிந்து கொண்டோம் என்றால் దాన్ని మనం తెలుసుకోవాలి. தேவனுடைய சம்பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் தானாய் வரும். దేవుని యొక్క సంపూర్ణ ఆశీర్వాదాలు తానుగా మన జీవితంలో వచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. தேவனுடைய அனுக்கிரகம் நம்மில் தானாய் வரும். దేవుని అనుగ్రహం అనేది మనకు తానుగా వచ్చును. அப்படி என்றால் பிரதானமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இயேசு நம்மேல் காண்பித்த அன்பின் ஆழம். అంటే మనం తెలుసుకోనేది యేసు మన మీద పెట్టిన ప్రీతిని. ஹalleluya. హల్లెలూయా. நேற்று தியானித்துக் கொண்டிருந்த போது నిన్న చదువుకా ఉన్నప్పుడు ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். దేవుడు ఒక కార్యాన్ని చూపించిండాడు. ஆமென். ఆమేన్. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ఇంట్రెస్టింగ్ గా ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ఈ వాక్యం చదివినప్పుడు ஆண்டவர் அகாஸ்வேரு ராஜாவையும் దేవుడు అగాస్వేర్ రాజానిను எஸ்தரையும் காண்பித்தார். ఎస్తర్ని చూపించిండాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். మంచి ఇంట్రెస్ట్ గా ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு பக்கம் அகாஸ்வேரு ராஜாவும் எஸ்தரும், ఒక పక్క అగాస్వేర్ రాజానే ఎస్తరును, மறுபாகத்தில் ఇంకొక సైడ్ இயேசு கிறிஸ்துவும் நானும். యేసు క్రీస్తును ఈతను. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென். ఆమేన్. இதுதான் இன்றைய செய்தி. ఇదే ఈ బొద్దు చేది. ஆமென். நல்லா கவனிங்க. గమనించండి. இந்த ரெண்டு போர்ஷனையும் மறக்க கூடாது. ఈ రెండు పోర్షన్ మనం మరి ஒரு பக்கம் அகாஸ்வேரு ராஜாவும் எஸ்தரும், ఒక పక్క అగాస్వేర్ రాజాను ఎస్తరును, இன்னொரு பக்கம் ఇంకొక పక్క இயேசு கிறிஸ்துவும் நானும். యేసు క్రీస్తును నేను. நான் பாஸ்டர் இல்ல, మనిషి. நீங்க ஒவ்வொரு ஆளும். ఒక్కొక్క మనుషులు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அகாஸ்வேரு ராஜாவும் எஸ்தருக்கும் இடையே இருந்த அன்பு, అగాస్వేర్ రాజాకు ఎస్తరుకు మధ్యలో ఉన్న ప్రీతి, இந்த பக்கம் இயேசு என்மேல் காண்பித்த அன்பு, ఈ పక్క యేసు నా మీద పెట్టిన ప్రీతి. ஆண்டவர் அதை இரண்டையும் அப்படியே காண்பிக்கிறார். దేవుడు రెండిట్లనే చూపిస్తాడు. ஆமென். ఆమేన్. இதன் பிறகு அகாஸ்வேருவுக்கும் எஸ்தருக்கும் இடையே உள்ள அன்பின் உறவை தியானிக்க தொடங்கினேன். దాని తర్వాత అగాస్వేర్ రాజాకు ఎస్తరుకు మధ్యలో ఉన్న ప్రీతి அப்படி என்னதான் இருக்கிறது? అట్లా ఏందా ఉన్నాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஒரு 6 காரியங்கள். ఒక 6 కార్యాలు. அகாஸ்வேரு ராஜா అగాస్వేర్ రాజా எப்படி ఎస్తரை நேசித்தான், ఎట్లా ఎస్తర్ని ప్రీతించాడు, எவ்வளவு அன்பு செய்தான். ఎంత స్నేహించాడు. ஹalleluya. హల్లెలూయా. அகாஸ்வேரு ராஜாவுடைய பார்வையில் అగాస్వేర్ రాజా దృష్టిలో எஸ்தர் எப்படிப்பட்டவளா இருந்தாள். ఆ అమ్మాయి ఎట్లాదిగా ఉండా. ஹalleluya. హల్లెలూయా. அதை தியானிக்கும் போது దాన్ని ధ్యానించండి. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு புரிந்தது. దేవుడు యేసుక్రీస్తు నా మీద పెట్టిన ప్రీతి అది బయటపడింది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. హల్లెలూయా. முதல் காரியம், ఫస్ట్ కార్యము தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வஸ்தி, తన స్థానములో ఉండేదాన్ని ఎత్తేసిన వస్త్రము. நல்ல வஸ்தி, வஸ்தி వస్తి. ராணி, அப்ப இருந்த ராணி. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அகாஸ்வேருடைய అగాస్వేరుడే ఫస్ట్ மனைவி, ఫస్ట్ భార్య, பட்டண அந்த ராஜாங்கத்தின் ఆ రాజాంగములో அரசி. ఆ రాణి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கவனிங்க, గమనించండి. இந்த பக்கம் அகாஸ்வேரு தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை அந்த ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறிகிறான். అగాస్వేర్ రాజా తన స్థానములో ఉండే తన ఫస్ట్ భార్యని ఎత్తేస్తాడు. தூக்கி எறிய என்ன காரணம்? ఎత్తేసేదానికి ఏం కారణము? கணவன் பேச்சை ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதற்கு அவள் கீழ்ப்படியவில்லை. வர சொல்றாரு, வரல. రాజా ఒక మాట చెప్తాడు, రా అంటే అది రాలదాయమ్మ. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இது என்ன பெரிய குற்றமா? ఇది ఏం తప్పు కాదు, పెద్దదిగా. நீங்க சிரிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. புரிஞ்சல்ல? ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే ராஜ பிரமாணத்தில் அது பெரிய குற்றம். రాజా ప్రాణములో అది పెద్ద తప్పు అది. ஆமென். ఆమేన్. ராஜா வெகுண்டெழுகிறான். రాజా కోపపడతాడు. என்ன ஒரு அசட்டைத்தனம், ఏమి నా మాట వినింది, இவளுக்கு அப்படி என்ன அகந்தை. దీనికి ఎంత అకంతనం. இதை கேட்கிற பிரபுக்களுடைய மனைவிகளும் இதே போல் செய்வார்களே. దీని మాదిరి అన్ని ప్రభులు చేస్తారు.
ஆமென். ஆமென். என்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் கணவர்களுக்கு இப்படி செய்து விட்டால் నా రాజ్యాంగంలో ఉండే అందరు జనాలకు ఇది ఇట్లా చేస్తానంటే புருஷன் எப்படி குடும்பத்திற்கு தலையா இருப்பது? భర్త ఎట్లా కుటుంబానికి లీడర్ గా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. அவ்வளவுதான், அவள் ஸ்தானத்திலிருந்து அகற்றப்படுகிறாள். ఆయమ్మ స్థానములను ఎత్తేసేస్తాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஒரு மகிமையின் ஸ்தானம், ఒక మహిమైన స్థానములో ஆனால் అవుతే அந்த மகிமையின் ஸ்தானத்திலிருந்து இருந்த வஸ்தி தூக்கி எறியப்படுகிறாள். ఆ మహిమైన స్థానములో ఉండిన వస్తి అని ఆ అమ్మ ఎత్తి బయట పారేస్తాడు. மறுபாகம், వేగ భాగంలో ஆண்டவர் தேவ தூதர்களை தன்னை ஆராதிப்பதற்காய் வைத்திருக்கிறார். దేవుడు దేవదూతల్ని తనని ఆరాధించేదాని కోసం పెట్టింటాడు. ஆமென். ఆమేన్. தன்னை சேவிக்க தன்னுடைய மெசேஜ்கள் தகவல்கள் பூமியில் பரிமாற తన కార్యాలను తన మాటల్ని భూమిలో చెప్పేదానికి இப்படியாய் ஒரு கூட்ட தேவதூதர்கள் ఈ இருக்கிறார்கள். తరవ గుంపు దేవదూతలు ఉంటారు. இதில் பிரதானவன் லூசிஃபர். దాంట్లో పెద్దవాడుగా ఉండేవాడు లూసిఫరు. ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. இந்த லூசிஃபரை ஆண்டவர் தனக்கு நிகராக அல்ல, தனக்கு ரொம்ப க்ளோஸ். దేవుడు తనకు నిండా క్లోజ్ గా ఈ లూసిఫర్ ని పెట్టుకొని ఉంటాడు. ஆமென். ఆమేన్. இந்த ஸ்தானத்தில் இருக்கிற லூசிஃபருடைய அகந்தையினால் ఈ స్థానములో ఉండే లూసిఫర్ ఉండే అగంతలో லூசிஃபர் அந்த ஸ்தானத்திலிருந்து வீழ்த்தப்படுகிறான். స్థానములోంచి కింద దొబ్బపడతాడు. இந்த இடத்தில் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் மனிதனை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஸ்தானத்தில் கொண்டு ஆண்டவர் வைக்கிறார். ఈ స్థానములో మనుషుని మన్నులో చేసి తన శ్వాసములో వాళ్ళకు శ్వాసం ఇచ్చి మంచిగా పెడతాడు ఆడ. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. இங்கு ఇక్కడ வஸ்தி ராஜாத்தி, వస్తి అనే ఆ అమ్మ రాజా, அவள் சிங்காசனத்தில் இருந்தவள். ఆ అమ్మ సింహాసనంలో ఉండింది. ஆனால் అవుతే தன்னுடைய அகந்தையினால் அந்த ஸ்தானத்தை இழக்கிறாள். తన అహంతలో ఆ అమ్మ స్థానాన్ని విడిచిపోతాయి. இங்கு ఇక్కడ ஒரு தேவதூதன், ఒక దేవదూత, பிரதான தூதன், వాడు అన్నిటిలో పెద్దవాడు, கர்த்தர் தேவன் அவனோடு சம்பாசிக்காமல் அவனோடு கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றையும் செய்யவில்லை. ఆ లూసిఫర్ తో ఆ సేరి మాట్లాడి ఏమి చేయడు. அவ்வளவு ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்த லூசிஃபர் வீழ்த்தப்படுகிறான். అంత పెద్ద స్థానంలో ఉండే లూసిఫర్ దొబ్బేస్తాడు దేవుడు. ஹalleluya. హల్లెలూయా. எபிரேயர் 2 அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். முதல்ல எஸ்தர் 1 அதிகாரம் 19 இருந்து 21 வாசித்தலாம். எஸ்தர் 1 19 21. ஒரு ஆள் எஸ்தரின் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆ 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 தேசத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். இனி வஸ்தி ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்க கூடாதபடிக்கு. ఇంకా వస్తి రాజాకు ముందు ఆ అమ్మ వచ్చి నిలకూడదనేసి రాస్తాడు. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. மறுபக்கம் போகலாம். எபிரேயர் 2. இனி ஒரு ஆள் எடுத்து எஸ்தர் எடுத்தவங்க அப்படியே இருங்க. எபிரேயர் 2. ஆ ம் ஆ ம் 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 சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி ஆ ஆ போதும் போதும். ஹalleluya, ஹalleluya. எசேக்கியேல் 28 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 இருந்து 19 நோட் பண்றவங்க மட்டும் நோட் பண்ணிக்கலாம். வாசித்தீங்கன்னா அங்க லூசிஃபருடைய வீழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். எசேக்கியேல் 28 2 19. எசேக்கியேல் 28 2 19.
அதுல எசேக்கியேல் அந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதுகிறார், லூசிபர் எப்படி பிரதான தூதன் எப்படி வீழ்த்தப்படுகிறான். దాంట్లో రాసబడింది ఆ ప్రధాన దూతడు అనేవాడు దాంట్లో ఎట్లా కింద పడతాడని ఆ వాక్యంలో రాసింటాయి. அப்போ இங்கு பிரதான ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். ప్రధాన స్థానంలో ఉండే వాళ్ళని కింద దొబ్బేస్తారు. ஹல்லேலூயா. இரண்டாவது రెండో కార్యము, அடுத்த காரியம், ఇంకో కార్యము, தகுதி இல்லாத ஒருவருக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கிறது. దానికి మనము లేకుండా ఉండే వాళ్ళకు ఆ స్థానం దొరుకుతుంది. இரண்டாவது ஸ்டெப், రెండో స్టెప్, தகுதி இல்லாத ஒருவனுக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கிறது. ఆ స్థానాల్లో మనకు తగుది లేని జాగాలో మనల్ని పెడతాడు. எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-17 வாசிக்கலாம். ஒரு ஆளு எஸ்தர் புக் எடுத்து வச்சிருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஹல்லேலூயா ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு எஸ்தருடைய வாழ்க்கையில் ఇక్కడ ఎస్తర్ జీవితంలో அந்த அகாஸ்வேர் ராஜாவுடைய பார்வையில் என்ன கிடைக்கிறது? అగాస్వేరు రాజా సూపులు ఏం దొరుకుతాయి? தயவு கிடைக்கிறது. దయ సిక్తాయి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவள் இதற்கு தகுதி உள்ளவளா என்றால், ఈ అమ్మ దీనికి ఐసిందా ఉంటే, இவள் ராஜாத்தி ஆவதற்கு தகுதி உள்ளவளா என்று கேட்டால், ఈ రాజాతిగా అయ్యేదానికి ఆ అమ్మకు ఆ இவள் కార్యం தகுதி ఉందా? உள்ளவள் அல்ல. దానికి తగింది కాదు. காரணம் ఎలాంటే 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன வேதம் சொல்லுகிறது? దేవుని వాక్యం ఏం చెప్తుంది? பாபிலோனுக்கு அடிமைத்தனம், அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருத்தி தான் இந்த எஸ்தர். బాబిలోన్ లో గులాముగా పట్టుకొని పోయిన జనాల్లో ఒక అమ్మదా ఈ ఎస్తర్ అనేది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தகுதியற்றவள். దానికి తగుది ஆனால் ఆమేన్. தகுதியற்றவளாய் அரண்மனைக்கு வந்தவளுக்கு, దానికి తగుది లేనిదైన தகுதியற்றவளாய் அந்த அரண்மனையில் தேசத்தில் வந்தவளுக்கு ఆ దేశంలో రాజా దగ్గర వచ్చి அகாஸ்வேரு ராஜாவுடைய பார்வையில் ஒரு தயவு கிடைக்க பண்ணினார். అగాస్వేరు రాజా సూపుల ఆ అమ్మకు ఒక దయా సిక్కింది. அந்த தயவு, ఆ దయ, அந்த ராஜா அவள் மேல் காட்டின தயவு రాజా ఆ అమ్మ మీద చూపిన ఆ దయ எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தியது. ఆ అమ్మని రాజాతిగా లేపింది. ஆமென். ఆమేన్. இனி நீங்க வாசிங்க ரோமர் 5, 7, 8. రోమర్ 5, 7, 8. ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஹல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, இங்கு எஸ்தர் தகுதி இல்லாத போது எஸ்தரின் மேல் அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு தயவு கிடைத்தது. ఎస్తర్ దానికి తగింది లేనప్పుడును ఆ అమ్మకు ఆ జాగాలో ఆ అమ్మకు తగు చేసిండారు. தயவு கிடைத்ததால் దాని దయా సిక్కింద నుంచి அவள் ராஜாத்தியாய் முடிசூட்டப்பட்டாள். ఆ అమ్మ రాజాతిగా తన రాజ్యాలకు இந்த பாகம் ఈ పక్క எனக்கோ నాకు எனக்கோ నాకు இயேசு கிறிஸ்துவின் தயவு. యేసుక్రీస్తుని దయ. கவனிங்க, நான் தகுதியற்றவனாய் இருந்தபோது, నేను దానికి ఉండేవాడుగా ఉన్నప్పుడు, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்ததால் அல்ல, పరిశుద్ధంగా జీవించిన దానికి కాదు, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்ததால் அல்ல, పరిశుద్ధంగా ఉండేదానికి కాదు, நான் தகுதியற்று பாவியாய் இருந்தபோது నేను పాపిగా ఉండినప్పుడు எனக்காய் அவர் ரத்தம் சிந்தினார். ఆతన నా కోసం తన రక్తాన్ని సురిచాడు. அப்போ நான் தகுதியற்ற வேளையில் అప్పుడు మనం దానికి என்மேல் ஆண்டவருடைய தயவு உண்டாகிறது. అప్పుడు ఎట్లా మన దేవునికి దయ என்மேல் ஆண்டவர் தயவு கூர்ந்தார். దేవుడు నా మీద దయ చూపాడు. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? నేను ఎట్లా రక్షింపు పొందుకున్నాను? என்னுடைய பரிசுத்தம் அல்ல, నా పరిశుద్ధంలో కాదు, என்னுடைய திறமை அல்ல, నా టాలెంట్ లో కాదు, இயேசுவின் பார்வை, இயேசுவின் தயவு என்மேல் வந்ததால் எனக்காய் அவர் ரத்தம் சிந்த தயாரானார். యేసుని
దేవుని దృష్టి ఆ సూప్ అనేది నా మీద వచ్చినప్పుడు అతను నా కోసం చూసిన రక్తములో వచ్చింది అది. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் பாவியாய் இருந்தபோது, నేను పాపిగా ఉండినప్పుడు, நான் தகுதியற்று கிடந்தபோது నేను దానికి తగినోడిగా என்மேல் లేనప్పుడు, அவருடைய தயவு தோன்றியதால் నా మీద అతని దయ ఉన్నప్పుడు அவர் எனக்காய் ரத்தம் சிந்த தயாரானார். అతను నా కోసం రక్తం సురిసేదానికి அவர் ఉన్నాడు. எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுக்க தயாரானார். అతను నా కోసం రక్తం సురిసి దాన్ని రక్షించుకునేవాడుగా ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தகுதியற்ற நம்மை దానికి తగుది లేనివాడుగా அவருடைய தயவு ஸ்தானத்தில் உட்கார வைத்தது. అతని దయ అనేది అతని స్థానంలో మనల్ని కూర్చొని நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று முன்குறிக்கப்பட எந்த தகுதியும் இல்லை. మనము దేవునికి బిడ్డలనే దాని గురించి యాది లేదు మనలో. ஆனால் అవుతే தேவனுடைய தயவு நம்மேல் இருந்ததால் దేవుని ఒక దయ మన మీద ఉంది. நம்மை அந்த ஸ்தானத்தில் தன்னுடைய ஜனம், தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இயேசு மீட்டெடுத்து கொண்டு வைக்கிறார். అతని స్థానంలో తన బిడ్డలనేసి తన రక్తం సురిసి అతను వాళ్ళని రక్షించాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எஸ்தர் தகுதி இல்லாத போதும் ఎస్తర్ దానికి తగుది లేనప్పుడు அவள் மேல் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தயவு உண்டானபடியால் ఆ అమ్మ మీద అగాస్వేర్ రాజా దయా సిక్కిందా నుంచి அவன் எஸ்தரை ராஜாத்தியாய் ஏற்றுக்கொண்டார். ఆ అమ్మని రాజాతిగా అతను ఏర్చుకున్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மூன்றாவது காரியம், మూడో కార్యము எஸ்தரின் புத்தகம் எடுத்து வச்சிருக்கிறவங்க 2:17 வாசிங்க. ఎస్- ம். 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 ஆ. ம். ம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு பிரதான காரியம், சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் ராஜா அன்பு வைத்தார். అన్ని స్త్రీల కన్నా ఎస్తర్ మీద రాజా ప్రీతిగా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எஸ்தரின் மேல் ఎస్తర్ మీద அன்பு வைத்தார். ప్రీతి పెట్టాడు. அந்த எஸ்தரின் மேல் ராஜாவுக்கு இருந்த அன்பினால், ఎస్తర్ మీద రాజాకుండా ఆ స్నేహంలో இந்த அன்பிற்கு எஸ்தர் தகுதியானவளா? ఈ ప్రీతికి ఎస్తర్ దానికి இல்லை. లేదు. ஆமென். ఆమేన్. காரணம், எலன்டே? இவள் ராஜ வம்சத்தில் உள்ளவள் அல்ல. ఈ అమ్మ రాజవంశంలో ఉండి சாதாரண ஒரு அடிமை பெண்ணாய் அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவள். సాధారణంగా గులాంతనంలో తీసుకొని పోయిన ఆ అమ్మగా ఉండింది స్త్రీ. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. முர்தகாய் கூட ஓடி நடந்த பிள்ளை, మురదగాయ జతలో పరిగెత్తి నడుచుకొని ఉండింది బిడ్డ. அவ்வளவுதான். అంతనే. ஆனால் అవుతే தேவன் அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய தயவு அவள் மேல் வந்தபோது, అగాస్వేర్ రాజా దయా ఆ అమ్మ మీద వచ్చినప్పుడు அவன் எல்லாரை காட்டிலும் எஸ்தரை நேசிக்க தொடங்கினான். అతను అందరికన్నా ఎస్తర్ మీద ప్రీతి జాస్తి పెట్టి அந்த அன்பு அவளுக்கு மணிமகுடம் ఆ சூட்டியது. ప్రీతి అనేది ఆ అమ్మకు సింహాసనం ఇచ్చింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போலதான் అదే తర நாம் பாவியா இருந்தபோது, మనము పాపిగా ఉండినప్పుడు எபேசியர் 2:8-9 வாசிக்கலாம். ఎబెసియర్ 2:8-9 ஆ. ஆ. கிருபையினாலே ஆ. ஆ. ஆமென். இது ఇది நல்லா சொல்லுங்க. ఇది ఏమే தேவ பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லுங்க. சில பேர் என்னதான் நடக்கட்டும், 1 மணி நேரம் இந்த மனுஷன் ஏதாவது சொல்லுவான், சொல்லிட்டு முடிச்சிடட்டும். ஆமென். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. నోరు తెరిచి చెప్పండి. இது ఇది దేవుడిచ్చిన தேவனுடைய ఈవు. ஈவு. అది అతను ఇచ్చింది ఈవు మనకు. எஸ்தர் ராஜாத்தி ஆனது ఎస్తర్ రాజాతి అయింది. அகாஸ்வேரு ராஜாவுடைய అగాస్వేర్ రాజా அன்பு. అతను పెట్టిన ప్రీతి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் ரட்சிக்கப்பட்டது నేను రక్షింపు పొందుకొనింది என்மேல் இயேசு காட்டின அன்பு. నా మీద యేసు పెట్టిన ప్రీతి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தகுதி உள்ளவர் 1000 பேர் ஊர்ல இருக்கிறான். దానికి ఉండేది ఎందరో ఉండారు ఊర్లో. தகுதி உள்ளவர் 1000 பேர் ஊர்ல இருக்கிறான். దానికి కావాల్సిన వాళ్ళు ఎందరో ఉండారు ఊర్లో. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். అవుతే యేసు నన్ను ఎత్తికి వచ్చాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னை விட புத்தி உள்ளவன், నాకన్నా బుద్ధి ఉండేవాడు, என்னை விட பணம் உள்ளவன், నాకన్నా డబ్బు ఉండేవాడు,
என்னை விட படிப்புள்ளவன், నాకన్నా చదువు ఉండేవాడు, என்னை விட அந்தஸ்துள்ளவன், నాకన్నా అంతస్తులో ఉండేవాడు, என்னை விட குடும்ப பாரம்பரியம் உள்ளவன் నాకన్నా కుటుంబాల్లో ముందుగా பல ఉండేవాడు. ஆயிரம் பேர் ஊரில் இருக்கிறான். ఎన్ని వేల మనుషులు ఉంటారు ఊరిలో. ஆனால் தேவன் என்னையும் உங்களின் மேல் அன்பு கூர்ந்தபடியால் அந்த அன்பினால் தன்னுடைய ஜனமாய் தன்னுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நமக்கு அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். దాని నుంచి దేవుడు నీ మీద నా మీద పెట్టిన ప్రీతిలో దేవుడు ఆ స్థానములో మనల్ని తీసుకొచ్చి పెట్టినాడు. இன்னொரு முறை சொல்லுங்க, இது தேவனுடைய ஈவு. ఇది మన మీద దేవుడు పెట్టిన ప్రీతి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. 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 హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இது தேவனுடைய ஈவு. ఇది దేవుడిచ్చిన మహిమ. 4:5 வாசிங்க. எபேசியர் 2:4-5. ஆ ஆ எப்படிங்க? நல்ல கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும். ఒక మాటని చదవండి. இரக்கத்தின் పొల్లుతా ఉంటాడు. பண்ணிக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியாது சில இடத்துல. పందికి వానికి కొంచెం డిఫరెంట్. ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துல கிடக்கும். రెండు ఒకే జాగాలో పడిను. அவனை பார்த்து சிரிக்காத, వాణ్ణి నవ్వొద్దు. அது நாம தான். అది మనముదా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்படி கிடந்தவர்கள் நாம். ఆ తర పడి நாம இன்னைக்கு அவனை எட்டி கூட பார்க்கிறது இல்ல. ఈ బొద్దు వాడిని పడిపోయి ఉన్నాడని మనం அவனுக்கு உசுறு இருக்கான்னு கூட பார்க்கிறதுக்கு ஒரு நாதியும் இருக்காது. వానికి ప్రాణం ఉండాయా అని కూడా చూసేదానికి ఎవరు లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే அப்படி கிடந்த நம்மை ఆ తర పడిను మనముల్ని ஒருவர் தேடி வந்தார். ఆతన మనముల్ని ఎతికి వచ్చాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உன்னை தேடி வந்தார். నిన్ను ఎతికి వచ్చాడు. உன் விலாசம் தேடி வந்து, నీ అడ్రస్ ని ఎతికి వచ్చాడు. உன்னுடைய முகவரி தேடி வந்து నీ అడ్రస్ ని ఎతికి వచ్చి உன்னை தூக்கி எடுத்தார். నిన్ను తూకి ఎత్తాడు. அதுதான் அவருடைய அன்பு. అదే ఆతన ఒక ప్రీతి. ஆமென். ఆమేన్. எப்படி அன்பா? ఎట్ల ప్రీతి? அவருடைய ఆతన மகா ஐஸ்வர்யத்தின் அன்பு. మహా ఐశ్వర్యమైన ప్రీతి. வாசிங்க சிஸ்டர். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான் இதற்கு எள்ளளவும் தகுதி உள்ளவன் அல்ல. నేను దీనికి కొంచెం కూడా దానికి తగినోడు లేదు. நான் இதற்கு எள்ளளவும் தகுதி உள்ளவன் அல்ல. దీనికి కొంచెం కూడా నేను తగుది లేనోడుగా ఉన్నాను. ஒருவரும் என்னை திரும்பி பார்க்காத போது, ఎవడు నన్ను తిరిగి చూడన ఉన్నప్పుడు, ஒரு மனிதனும் என்னை திரும்பி பார்க்காத போது, యా మనుషుడు నన్ను తిరిగి చూడనప్పుడు, என் முகவரியே இல்லாத என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்து ரட்சித்தவர். నాకు అడ్రస్సే లేనప్పుడు నన్ను ఎతికి వచ్చి నన్ను ఎతికి లేపాడు దేవుడు. ஹalleluya. 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 హల్లెలూయా. அகாஸ்வேருவின் அன்பு எஸ்தரை ராணியாக்கியது. అగస్వే రాజా ఒక ప్రీతిని ఎస్తర్ని లేపెత్తింది. இயேசுவின் அன்பு என்னையும் உன்னையும் தேவ பிள்ளையாக்கியது. యేసు ఒక ప్రీతిని నిన్ను నన్ను దేవుని పిల్లగా చేసుకొనింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இல்லாவிட்டால் நான் இன்றைக்கும் பன்றிக்கு தோஸ்தாய் இருந்திருப்பேன். లేదంటే నేను ఇప్పుడు పందులకు దోస్తులుగా ఉంటున్నాను. ஆமென். ఆమేన్. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే நான் தகுதியற்ற போதும் నేను దానికి తగుది లేనప్పుడు, அவர் என் மேல் கொண்ட அன்பினார் ఆత్మ నా మీద పెట్టిన ప్రీతి என்னை பன்றி கூட்டங்களுக்கு இடையிலும் தேடி வந்தார். నన్ను పందుల మధ్యలో నన్ను ఎతికి అతను వచ్చాడు. அந்த பன்றிகளை எல்லாம் உருட்டி போட்டு ఆ పందులంతా దోలేసి இடையிலிருந்து என்னை தூக்கி ఆ எடுத்தார். మధ్యలో ఉన్నోడిని ఎత్తి என்னை தம்முடைய இரத்தத்தால் கழுவி తన రక్తములో నన్ను కడిగి தன்னையே வஸ்திரமாய் எனக்கு தந்து ఆతనిని వస్త్రంగా నాకు ఇచ్చి என்னை அவருடைய பிள்ளையாக்கினார். నన్ను ఆతనకు బిడ్డిగా ఏర్చుకున్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. அதுதான் அவருடைய அன்பு. అదే ఆతన ఒక ప్రీతి అనేది. அதுதான் அவருடைய அன்பு. ఆతన ప్రీతి అనేది అదే. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு மனிதனுடைய அன்பு எப்படி ஒரு மனிதனை ராணியாக்கியதோ, ఒక మనిషిని ప్రీతి ఎట్లా ఒక మనిషిని పెద్దవాడుగా చేస్తుందో, ஹalleluya, హల్లెలూయా. அதே போல அதே தர தகுதி இல்லாத நம்மை, దానికి తగినవాడు அக்கிரமங்களில் செத்து கிடந்த நம்மை అక్రమంలో సచ్చినోడు నన్ను தேடி வந்து అతను ఎతికి వచ్చి நம்மை ரட்சித்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினார். మమ్మల్ని రక్షింపులో ఎత్తుకొని తన బిడ్డలుగా ఏర్చుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நான்காவது காரியம், నాలుగో కార్యము
வஸ்தி செய்த அதே தவறை எஸ்தரும் செய்தாள். వస్తి చేసిన అదే తప్పు ఎస్తరును చేసింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. நல்லா கவனிங்க. இதான் முக்கியமான காரியம். இது முக்கியமான காரியము. வஸ்தி எப்படி தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாள்? వస్తి తన స్థానములో ఎట్లే తోబేశారు? கீழ்ப்படியாமை. రాజా పిలిచినప్పుడు రాందా నుంచి. ஆமென். ఆమేన్. அதாவது ராஜாவுடைய சட்டத்திற்கு, அரண்மனையின் சட்டத்திற்கு எதிராய் நடந்தாள். రాజా చట్టానికి ఎదురుగా జరిగింది. ఇప్పుడు காலம் கடந்து போகிறது, కాలాలు పోతాయి. எஸ்தர் ராஜ சட்ட அரண்மனை சட்டத்தை மீறுகிறாள். రాజా అదే కార్యము ఎస్తర్ చేస్తాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அரண்மனையில் ராஜா கூப்பிடாமல் ஒருத்தியும் முன்னால் வந்து நிற்க கூடாது. రాజా అరణ్మనలో రాజా పిలికి ముందు ఎవరు అతని ముందు పోయి నిలకూడదు. வஸ்தி என்ன செய்தாள்? వస్తి ఏం చేసింది? கூப்பிட்டும் வரவில்லை. పిలిచిన రాలేదు. எஸ்தர் என்ன செய்றாங்க? ఎస్తర్ ఏం చేసింది? கூப்பிடாமலே ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறாள். పిలిచేదానికి ముందు ரெண்டும் அரண்மனை சட்டத்தை மீறுவது. ఇద్దరును రాజాకు ఒప్పులేదు. அதனால தான் மொர்தெகாய்க்கு முதல்ல சொல்லும்போது சொல்றா, ஐயோ கூப்பிடாம யாரும் போக கூடாது, ராஜ சட்டம். రాజా చెప్పే ముందు రాజా அரண்மனையின் சட்டம். ఆ రాజా అరణ్మనలో వట్టింది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் நியாயப்பிரமாணத்தை, ராஜாவுடைய சட்டத்தை எஸ்தர் மீறுகிறாள். రాజా చట్టాన్ని ఎస్తర్ మీరుతాయి. ஆனால் అవుతే அகாஸ்வேருவின் செங்கோல் ఆ రాజా எஸ்தருக்கு ஆதரவாய் இருக்கிறது. ఆ యమ్మకు ఆదరవుగా ఆ యమ్మకు వస్తాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. హల్లెలూయా. தேவ தூதனை விட దేవదూతని కన్నా நம்முடைய வாழ்க்கை, మన జీవితము. ஆமென். ఆమేన్. தேவதூதன் దేవదూతుడు தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இழந்தான். తన స్థానమును విడిచాడు. நானோ నేను இழந்தோமா இல்லையா? ஆதாமே இழந்து விட்டார். ఆదామే దాన్ని విడిచేశాడు. ஆமென். ఆమేన్. மனிதன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்தான். మనిషి తన స్థానములోంచి పడాడు. நானும் என்னுடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்தேன். నేను నా స్థానములోంచి పడాను. அதே போல అదే తర வஸ்தி செய்த அதே தவறை எஸ்தர் செய்தாள். వస్తి చేసిన తప్పుని అదే ఎస్తర్. 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆ ஆ ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் வந்து நின்றாள். ஓ ஆமென். ஹalleluya. ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்பொழுது ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. சாத்தியமா? అవేది కార్యమా? சாத்தியமே இல்லை. అది సాధ్యమే లేదు మనకు. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் அகாஸ்வேரு ராஜாவுடைய அன்பு, అగాస్వేరు రాజా ఒక ప్రీతి, எஸ்தரின் மேல் இருந்த அன்பு, ఎస్తర్ మీద ఉండిన ప్రీతి, அவள் அதே தவறை செய்த போதும் ఆ యమ్మ అదే తప్పు చేసినప్పుడు அகாஸ்வேரு ராஜா எஸ்தருக்கு ஆதரவாய் இருந்தான். అగాస్వేరు రాజా ఎస్తర్కు ఆదరగా ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதே போல అదే తర மனிதன், మనిషి தேவ தூதன் செய்த அதே தவறை மனிதனும் செய்து, దేవదూతుడు చేసిన అదే తప్పులు చేసి, ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவதூதன் மனசுல தான் நினைச்சான், వాడు మనసులో తలిశాడు. மனிதன் தவறை செய்தான், మనిషి తప్పుని చేశాడు. யார் பெருசு? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தேவதூதன் దేవదూతుడు ஆண்டவருடைய வார்த்தையை மீறல, దేవుని మాటని తప్పించలే. நினைச்சான், மனசுக்குள்ள நினைச்சான், ஆஹா நானும் இவரை போலவே இருக்கிறேனே, వాడు మనసులో తలిశాడు, దేవుని తరానే నేను இவர் ఉన్నాను. எல்லாமே நம்ம கிட்ட கேட்டுதான் பண்றாரு, ఇతను అన్ని నా దగ్గర అడిగి அப்ப நமக்கும் ஒரு சிங்காசனம் உண்டு. అప్పుడు మనకు నాకు ఒక సింహాసనం இதெல்லாம் ఉంది. அவனுடைய மனசுல சில ஐடியா தோணுது. వాని మనసులో ఒక
ఎమ్మె వచ్చింది. ஆனால் மனிதனோ అయితే మనిషి தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான். దేవుని మనిషి మాటనే మీరుతాడు. ஹalleluya. హల్లెలూయా. மனிதன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வீழ்த்தப்படுகிறான். మనిషి తన స్థానములోంచి దబ్బేస్తాడు. தேவதூதன் வீழ்ந்தபோது ஆண்டவர் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. దేవదూతుడు కిందని దొబ్బినప్పుడు దేవుడు అతనికి చెయ్యలేదు. ஆனால் மனிதன் வீழ்ந்தபோது அவனுக்கு கை கொடுப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். మనిషి కింద పడినప్పుడు దేవదూతుడు అతని యేసు క్రీస్తుని మన భూమిలో అతన్ని లేపేదానికి పంపిస్తాడు. விழுந்து போன தேவதூதனுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. పడిపోయిన దేవదూతునికి అతని చెయ్యలేదు. ஆனால் மனிதன் வீழ்ந்தபோது அவனுக்கு கை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். మనిషి కింద పడిన దానికి అతన్ని లేపేదానికి యేసు క్రీస్తు భూమికి వచ్చాడు. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப நான் வீழ்ந்தபோது, అప్పుడు మనం పడినప్పుడు, ஓ எஸ்தர் நான் மீறியபோது, ఎస్తర్ నేను తప్పినప్పుడు அவருடைய அன்பு అతని ప్రీతి என்மேல் இருந்ததால் నా మీద ఉండిందని அவரின் மேல் అతని మీద அவருக்கு అతనికి என்மேல் தயவு உண்டாக்க నాకు பண்ணினார். దయ సిక్కింది. ஆமென். ఆమేన్. அவருடைய பார்வையில் எனக்கு தயவு கிடைத்தது. అతని దృష్టిలో నాకు దయ సిక్కింది. ஆமென். ఆమేన్. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:15 తీమోతి వైట్ తీమోతి వైట్ 15 கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹalleluya. ஆமென். ఆమేన్. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ఎందుకు அவைகளில் பிரதான பாவியாய் இருந்தவன் நான். అతను ప్రధాన పాపిగా ఉన్నాడు నేను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. பவுல் அழகா எழுதுறாரு. పౌలు బాగా రాస్తాడు. பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. పాపిల్ని రక్షింపి వచ్చేదానికి ஆனால் என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறேன். నా జీవితాన్ని తలిసి చూస్తాను. அதில் பிரதான பாவி நானாய் இருந்தேன். దాంట్లో పెద్ద పాపిగా என்னை இயேசு தேடி வந்து ரட்சித்தார். నన్ను యేసు ఎతికి వచ్చి రక్షించాడు. இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தார். యేసు ఎతికి నన్ను వచ్చి రక్షించాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. హల్లెలూయా. தமஸ்குவுக்கு போகும்போது దమస్కుకు పోయినప్పుడు இயேசு நேரடியாய் அப்போஸ்தலனாகிய பவுலை தொட்டார். అపోస్తలుని నేరుగానే అతన్ని ముట్టాడు. அதனால தான் சொல்றாரு, దాని నుంచి దా చెప్తాడు, பிரதான பாவியே நான் தான். పెద్ద పాపి అనేది నేను. ஏன்னா ఎలాంటే இந்த நாமத்தை சொல்றவனை கொல்லணும்னு என்னுடைய முடிவு. క్రీస్తు నామాన్ని చెప్పేవాడిని సంపాలనేది నేను. அதற்காகவே அதிகாரத்தை பெற்றவன். దానికోసం అధికారం తీసుకున్నాడు. ஸ்தேபானை கொல்லுவதற்கு முக்கிய காரணம் அனுமதி கொடுத்திருந்தது நான். ஸ்தேபானை சம்பேதானிக்கு దానికి రైట్ ఇచ్చినోడే నేను. ஸ்தேபானை கொன்று அவனுடைய வஸ்திரங்களை, ஸ்தேபானை சம்பி வான இரத்த கரைபடிந்த வஸ்திரத்தை பவுலின் பாதத்தில் கொண்டு போட்டார்கள். రక్తాలు ఉండిన వస్త్రాల్ని పౌలు పాదాలు ఎత్తుకొని పోయి వేశారు. அவ்வளவு உக்கிர கோபக்காரன். అంత పెద్ద కోపమైనోడు. அவன் எழுதுகிறான், వాడు రాస్తాడు, என்னை இயேசு ரட்சித்தார். నన్ను యేసు రక్షించాడు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. అదే మన క్రీస్తు ప్రీతి అనేది. ஆமென். ఆమేన్. நான் தேவதூதன் ஒருமுறை தவறினான். దేవదూతుడు ఒకసారి తప్పాడు. ஆனால் அவன் தண்டனையை பெற்றான். వాడు శిక్ష తీసినోడు. அவன் వీழ்த்தப்பட்டான். వాడు పడాడు. ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். వాడి స్థానములోంచి ఎత్తేసి நானோ నేను எவ்வளவு தவறு செய்தாலும், ఎంత తప్పు చేస్తాను, எவ்வளவு தவறு செய்தாலும் ఎంత తప్పు చేస్తాను, దేవుడు என்னுடைய மீறுதல்களுக்காய், నా తప్పుల కోసం, என்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்னை தூக்கி எறியாமல், నా స్థానములోంచి నన్ను ఎత్తి వేయకుండా, என்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்னை தூக்கி போடாமல், నా స్థానములోంచి నన్ను ఎత్తి వేయకుండా அன்பினால் அணைத்துக் கொண்டே இருக்கிறார். ప్రీతిలో తనని కట్టుకొనే ఉంటాడు. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் வீழ்ந்தாலும் నే పడితేను ஆண்டவர் దేవుడు என்னை அணைத்துக் கொண்டே இருக்கிறார். నన్ను కట్టుకొనే ఉంటాడు. ஆமென். ఆమేన్. அதுதான் அன்பு. అదే ప్రీతి. ஆண்டவர் இயேசுவின் அன்பு. దేవుడు యేసు ఒక ప్రీతి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 16. எபேசியர் 2వ అధికారము 2:13-16. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆ. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ம். ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய
ஆ புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஆ இப்படி சமாதானம் பண்ணி ம். பகையை சிலுவையினால் கொன்று ஹalleluya. பகையை சிலுவையினால் கொன்று சிலுவையினால் கொன்று அதனாலே ஆ இருதிறத்தாரையோ ஆ ஒரே சரீரமாக ஆ தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ராஜாவுடைய அரண்மனையின் சட்டம் రాజా అరణ్యములో ఒక చట్టము எஸ்தர் மீறியதால் அவள் தண்டிக்கப்பட வேண்டியவளாய் இருந்தபோது ఎస్తర్ ఆడ తప్పు చేసినప్పుడు శిక్ష తీసుకునేదాన్ని அவள் అనుకున్నప్పుడు தண்டிக்கப்படாமல் ఆ అమ్మ శిక్ష లేకుండా அகாஸ்வேருவின் அன்பு அவளுக்கு ஆதரவாய் இருந்தது. అగస్త్యేరు రాజా ప్రీతి ఆ అమ్మకు ఉండింది. அதே போல அதே தர நியாயப்பிரமாணத்தின்படி న్యాయ ప్రమాణం நமக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய தூரம். మనకు దేవునికి ఉండే డిస్టెన్స్ நியாயப்பிரமாணத்தின்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். న్యాయ ప్రమాణం ప్రకారం మనం శిక్ష తీసుకోవాలి. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் குற்றம் உள்ளவர்கள். న్యాయ ప్రమాణం ప్రకారం మనం తప్పులు చేసి நியாயப்பிரமாணத்தின்படி நாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள். దాని ప్రకారంగా మనం మరణానికి పాత్రమమైన ஆனால் అవుతే ஆண்டவர் இயேசுவின் அன்பு దేవుని ఒక యేసు நம்மேல் இருந்தபடியால் మన మీద ఉండి దాన్ని ఇచ్చి நியாயப்பிரமாணத்தின் எல்லா தீங்குக்கும் எல்லா தண்டனைக்கும் நீக்கி நம்மை இயேசுவின் அன்பு நம்மை மாற்றி எடுத்தது. ప్రమాణంలో ఉండిన అన్ని తప్పులకు యేసు మనల్ని రక్షించి మనల్ని ఏర్చుకున్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய మనము తప్పులు చేసిన மீறுதல்களை கணக்கெடுத்தால் మన తప్పులు చేసింది లెక్క நியாயப்பிரமாணத்தின்படி நாம் தண்டனைக்குரியவர்கள். న్యాయ ప్రమాణం కోసం మనం శిక్ష ఉండేవ ஆனால் இயேசுவின் அன்பு యేసు ప్రీతి அந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை மாற்றி న్యాయ ప్రమాణంగా శిక్షని మార్చి என்னை பிதாவோடு சேர்க்க வைத்தது. నన్ను తండ్రితో చేర్చిండాడు. ஹalleluya. முன்பே தூரமாக இருந்தோம், ముందు దూరంగా ఉంటిమి, ஆனால் சிலுவையினால் అతని సిలువలో இந்த பகையை, ఈ పగ எந்த பகை? యా స్నేహము పగని தேவனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள பகையை దేవునికి మనిషికి ఉండే పగని சிலுவையினால் கொன்று సిలువలో సంపి அவர்களை ஒன்று சேர்க்கிறார். వాళ్ళని ఒకటి చేస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அது இயேசுவின் அன்பு. అదే యేసు ఒక ప్రీతి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகளுக்கு நம்மை தப்பிக்க வைத்தது இயேசுவின் அன்பு. న్యాయ ప్రమాణ తప్పులకు మనల్ని తప్పించి మనల్ని కాపాడింది యేసు ఒక ప్రీతి. ஹalleluya. హల్లెలూయా. ஐந்தாவது காரியம், ఐదో కార్యము வேண்டியதை எல்லாம் எஸ்தருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அகாஸ்வேருவின் அன்பு. కావాల్సింది అన్ని ఆ ఎస్తర్కి ఎత్తెత్తి ఇచ్చిన ప్రీతి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. என்ன அன்பு. ఏమొక ఆ ప్రీతి. ஆமென். ஆமென். அவள் கேட்கவே இல்லை. ఆయమ్మ అడగదే లేదు. அகாஸ்வேரு சொல்லுகிறார், అగాస్వేరు చెప్తాడు, ராஜாத்தியே, రాజతి தேசத்தில் பாதி ஏற்றாலும் நான் தருவேன். దేశంలో సొగం అడిగితేను నేను నీకు ఇస్తాను. உனக்கு என்ன வேண்டும் கேள். నీకేం కావాలో అడుగు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. நம்மவா அந்த ஸ்தானத்துல இருந்தா கொஞ்சம் ஆட்டைய போட்டிருப்போம். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. தகப்பன் சாக கடக்கும் போது தகப்பனுடைய கை நாட்ட போட்டு சொத்தை எழுதி வாங்குற பிள்ளைகள் வாழுகிற சமுதாயம் இது. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. விடுவோமா? విడుస్తామా? ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే இங்க அன்பு எப்படி வேலை செய்து பாருங்க. ఇక్కడ ప్రీతి ఎట్లా పని చేస్తా? அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னால் எஸ்தர் வந்து நிற்கிறாள். 5:3. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய மன்றாட்டு தான் என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும். ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கிற. ஆமென். కావాల్సిందని ఎత్తెత్తి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வேண்டியதை కావాల్సిందని அள்ளி அள்ளி கொடுக்கிற அன்பு. ఎత్తెత్తి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. சில பேர் அப்படியே மைண்ட் வாய்ஸ் கேக்குது, என் புருஷன் மட்டும் கேட்டது தரவே மாட்டேங்கிறானே கேக்குறது. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பில்லையோ அப்ப
ஒண்ணும் இல்ல, துட்டு இல்ல. ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. பாருங்க, చూడండి, அன்பு பெருக பெருக ప్రీతి పెరుగును పెరుగును அகாஸ்வேருவுக்கு இப்போ தேசமே மேட்டரே கிடையாது. అగాస్వేరస్ అతని దేశానికి ఏమీ లేదు. ராஜாத்தின்னு கேட்கவே இல்ல. రాజాతి ఇంకా ఏమి అడగనే లేదు. முன்ன வந்து நிற்கிறாள். ముందు వచ్చి నిలుస్తాయి. முதல்ல நியாயப்பிரமாணம் சட்டம், அரண்மனையின் சட்டத்தை மீறி நிற்கிறாள். చట్టాన్ని ఎదిరించి వచ్చి నిలుస్తాయి. ராஜா வெகுண்டு எழுந்திருக்கணும். రాజా కోపపడి లేచిండల్లా, ஆனால் அதுவும் இல்ல. అది కూడా లేదు. இப்ப சொல்றாரு, ఇప్పుడు చెప్తాడు, ராஜாத்தியே రాజాతి உன் மன்றாட்டு தான் என்ன, నీకు కావాల్సిందే தைரியமா சொல்லு, ధైర్యంగా చెప్పు. தேசத்துல பாதிய கேட்டா கூட நான் எழுதி தந்துருவேன். దేశంలో నీకు కావాల్సిన సుఖం అంటే కూడా ఇచ్చేస్తాను. 7:2 7:2 ஆமே. ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, கிடைக்கும் என்றார். ஆமே. அடுத்த ஒரு அஷ்யூரன்ஸ், ఇంకొకటి మాట. ஆமே. ఆమేన్. முதல்ல கேளுன்னு சொன்னாரு, ఫస్ట్ అడుగని చెప్పాడు. அடுத்த விருந்து முடியும் போது சொல்றாரு, ராஜாத்தியே రాజాతి நீ கேட்பது உனக்கு கொடுக்கப்படும், தைரியமா கேளு. నువ్వు అడిగేది ఏమిగా ఉంటేను నువ్వు అడుగు, నేను ఇస్తాను నీకు. இதே தான் என்னையும் முன்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். దీనిదాన్ని నీ దేవుడు నిన్ను నన్ను చూశాడు. தகுதியற்ற நம்மை మనముల్ని தன்னுடைய அன்பினால் மீட்டெடுத்து, తన ప్రీతిలో రక్షించి ఎత్తి. வாசிக்கலாம் 1 யோவான், 1 యోవాన్, எபேசியர் 3:20 வாசிக்கலாம். முதலாவது, ఎబేసియర్ 3:20 చదువుతాం. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஆமென். ఆమేన్. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? యేసుక్రీస్తు ప్రీతి ఎట్లాది? நீ ஜெபிப்பதற்கும் నువ్వు நீ ప్రార్థించేదానికైనా வேண்டுவதற்கும் నువ్వు అడిగేదానికైనా மிகவும் அதிகமாய் నిండ జాస్తిగా உனக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளது. నీలో క్రియాలు చేసేదానికి ఆత్మ శక్తిగా ఉంది. ஆமென். ఆమేన్. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் வேண்டுவதற்கும் నేను అడిగేదానికైనా நான் ஜெபிப்பதற்கும் నేను ప్రార్థించేదానికి மிகவும் அதிகமாய் నిండ జాస్తిగా என்னில் கிரியை செய்ய నాలో క్రియాలు చేసే வல்லமையுள்ள தெய்வம் పరాక్రమం ఉండే దేవుడు இயேசுவின் அன்பு. యేసు ప్రీతి. ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அகாஸ்வேரு ராஜாவுடைய பார்வையில் எஸ்தருக்கு அவள் என்ன கேட்டாலும் கொடுக்க துணிந்து விட்டார். ఎస్తర్కి రాజా ఏం అడిగితేనో ఇచ్చేదానికి అతని మనసు వచ్చింది. ஆமென். ఆమేన్. அதனால தான் ஆமான கேட்ட உடனே ஐயே இதுதானா மேட்டர், ఆమాను అడిగిన దానికి ఇదే போடு தூக்குல போடு அவனை. ఎత్తు వాడిని ఏయి పైన. ஆமென். ఆమేన్. சொன்னாரா இல்லையா? ஆமென். ఆమేన్. எந்த ஆமான் கூடவே யாருங்க? அகாஸ்வேரு ராஜாவுடைய மந்திரி. అగాస్వేరు రాజా జతలోనే ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే அப்படிப்பட்டவனை கூட எஸ்தருக்காய் விட்டு கொடுக்க துணிந்தவர். అట్లా వాడిని కూడా ఎస్తర్ కోసం విడిచేదానికి అతని రాజా మనసు వచ్చింది. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவதூதனுக்காய் దేవదూతనికి ஆண்டவர் எதை கொடுக்கவும் துணியாத போது ఏమి ఇచ్చేదానికి అతనికి మనసు లేనప్పుడు அற்ப மனிதர்களாகிய நமக்காய் అల్పమైన మనుషుల தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். దేవుడు తన సొంత కుమారునే మనకు భూమిలో ஆமென். ఆమేన్. கொடுத்து விட்டு சொல்லுகிறார், ఇచ్చేసి చెప్తాడు, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். నా నామములో మీరు ఏది అడిగితేనో మీకు ఇస్తాను. அதுதான் தேவ அன்பு. అదే దేవుని ఒక ప్రీతి. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மீறி தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்தபோது మనము న్యాయ ప్రమాణకు మీరు దండిషనలుగా ఉండాల్సిన அவர் நம்மேல் வைத்த அன்பு ఆత్మ మన ముందు நம்மை పెట్టిన ரட்சித்தது போல మనము రక్షించిన நமக்கு கேட்பதற்கு மேலாய் கொடுக்கவும் அந்த அன்பு தயாராக இருந்தது. అడిగేదానికైనా ఇంకా ఇచ్చేదానికి ఆతన ప్రీతి ఉండాయి. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதனால்தான் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காய் அவர் கொடுத்தார். ఆతన కొనే బొట్టు రక్తం కూడా మన కోసం ఇచ్చాడు. 1 யோவான் 5:15.
1 யோவான் 5:15. எதை கேட்டாலும் ஆ அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று ஆ நாம் அறிந்திருந்தோமானால் ஆ அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை ஆ பெற்றுக்கொண்டோம் என்று ஆ அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. అదే క్రీస్తు ఒక ప్రీతి ஆமென். ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా ஆறாவது காரியம், ఆరో కార్యము முக்கியமான காரியம். ముఖ్యమైంది ஆமென். ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా யூதர்களுடைய ரட்சிப்புக்காய் యూదర్లకు ఒక రక్షింపు కోసము எஸ்தர் முன்குறிக்கப்பட்டவளாய் இருந்தாள். ఎస్తర్ దేవుడు ముందుగానే తెలుసుకునే దానిగా ఉండింది. இது எல்லாம் நடப்பதற்கு மூல காரணம் என்ன? ఇది అన్ని జరిగేదానికి కార్యమేమి? யூதர்கள் ரட்சிக்கப்படணும். యూదర్లు రక్షింపు పడాలా. ஆமென். ఆమేన్. கவனிங்க, என் மேல ஏசப்பா இந்த அன்பு காட்ட காரணம் என்ன? యేసునాన నా మీద పెట్టే ప్రీతికి ఆ అర్థమేమి? மூல காரணம் ఆ మూల అర్థము அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காய் நான் முன்குறிக்கப்பட்டவன். పిలిచిన వాడిని అతని ప్రీతి మనం చెప్పేదానికి ముందుగానే మనల్ని దేవుడు తెలుసుకొని ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా 1 பேதுரு 2:9. 1 పేతురు 2:9 1 பேதுரு 2:9. ஆ ஆ நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆ வரவழைத்தவருடைய ஆ புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆ சந்ததியாயோ ஆ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயோ ஆ பரிசுத்த ஜாதியாயோ ஆ அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా நாம் யார்? మనం ఎవరు? எதற்கு இந்த அன்பு? ఏంటికి ప్రీతి? எதற்கு இந்த இயேசுவின் அன்பு? ఏంటికి యేసు ఒక ప్రీతి? மாயமற்ற அன்பு, మాయ లేకుండా ప్రీతి. என்மேல் இயேசு காண்பித்த அன்பு. నా మీద యేసు పెట్టిన ప్రీతి. இந்த அன்பை ఈ ప్రీతిని இன்னொருவருக்கு அறிவிக்கணும். ఇంకొకరికి చెప్పాలా. ஆமென். ఆమేన్. இன்னொருவருக்கு அறிவிக்கணும். ఇంకొకరికి మనం చెప్పాలా. இந்த அன்பை ఈ ప్రీతిని நான் அனுபவித்தது மட்டுமல்ல, నేను అనుభవించిన దాన్ని మాత్రం కాదు, இந்த அன்பை ఈ ప్రీతి இன்னொருவருக்கு அறிவிக்கணும். ఇంకొకరికి చెప్పాలా. அதற்காய் முன்குறிக்கப்பட்டவன் நான் என்று சொன்னவங்க சொல்றவங்க நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా చెప్ప. హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. எஸ்தர், ఎస్తరు எஸ்தரின் மேல் ఎస్తర్ మీద அகாஸ்வேரு ராஜாவுடைய அன்பு రాజా పెట్టిన ప్రీతి வெளிப்பட்டதின் பிரதான நோக்கம் అది బయటపడిన దాని யூதர்களுடைய ரட்சிப்பு. యూదర్లుగా నేను రక్షింపు. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. மொர்தெகாய் சொன்னார், మురదగా చెప్పాడు, எஸ்தரே, இந்த வேளையில் நீ அமைதியாயிருந்தால் ఈ సమయంలో నువ్వు మౌనంగా ఉంటే யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும். యూదనికి రక్షింపు ఇంకొక జాగాల నుంచి వచ్చును. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే உன்னை இந்த ஸ்தானத்தில் தேவன் வைப்பதற்கு காரணம் నిన్ను ఈ స్థానంలో పెట్టింది దేవునికి இந்த வேளையில் நீ பேசுவதற்காய். ఈ సమయంలో నువ్వు మాట్లాడేదానికి. ஆமென். ఆమేన్. நம்மேல் தேவ அன்பு வெளிப்பட காரணம் మన మీద దేవుని ప్రీతి బయట நெருக்கத்தின் மத்தியிலும், కష్టాన్ మధ్యలోను, போராட்டத்தின் மத்தியிலும், పోరాటాన్ మధ్యలోను, பிரச்சனைகளின் மத்தியிலும் సమస్య మధ్యలోను இந்த அழைத்தவருடைய புண்ணியங்களை பேசுவதற்காய் పిలిచిన వాని పుణ్యాల్ని சபையே தைரியமாய் பேசு. నువ్వు ధైర్యంగా మాట్లాడు. தைரியமாய் பேசு. ధైర్యంగా చెప్పు. நீ பேசாவிட்டால் నువ్వు మాట్లాడే வேறொருவன் பேசுவான், వేరే ఒకడు మాట్లాడుతాడు. ஆனால் நீ கைவிடப்படுவாய். అవుతే నువ్వు సేవుడు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நான் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காய் நான் முன்குறிக்கப்பட்டவன். దేవుని పుణ్యాన్ని చెప్పేదానికి ముందుగా నేను తెలుసు. நான் பேசுவேன். నేను మాట్లాడుతున్నాను. நான் இயேசுவை குறித்து பேசுவேன். నే యేసుని గురించి என் మాట్లాడుతున్నాను. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசுவேன். ఆ యేసుక్రీస్తు ప్రీతిని గురించి నేను మాట్లాడుతున్నాను. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க, நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. சபையே பேசு. సభనే నువ్వు మాట్లాడు. சபையே பேசு. సభ నువ్వు మాట్లాడు. அழைத்தவரை பற்றி பேசு. మా పిలిచిన వాడిని గురించి పైచ్చు. தைரியமாய் பேசு. ధైర్యంగా మాట్లాడు. இதற்காகவே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். దీనికోసమే నువ్వు ముందుగానే తెలుసు. இதற்காகவே தேவ அன்பு உன்னை ரட்சித்தது. దీనికోసమే దేవుని ఒక ప్రీతి నిన్ను தேவ அன்பு உன்னை மீட்டு கொண்டது. దేవుని ప్రీతి నిన్ను రక్షింపు. தகுதியற்ற நம்மை నువ్వు
నువ్వు ఏంటికి లేనోడుగా ఉండింది, தகுதியற்ற நம்மை, ఏంటికి లేనోడుగా ఉండి தகுதி இல்லாத நம்மை మనముల్ని లేనోడుగా ఉన్నప్పుడు தகுதி உள்ளவனாய் மாற்றி దానికి ఉండేవాడుగా என்னை தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்தில் உட்கார வைத்த என்னுடைய தகப்பன் నన్ను దేవుని బిడ్డలుగా కూర్చొని తండ్రి அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியாகவே என்னை முன்குறித்திருக்கிறார். అతని మాటల్ని చెప్పేదానికి నన్ను ముందుగా తెలుసుకున్నాడు. வீழ்ந்து போன தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, పడిపోయిన దేవదూతలకు అతను చెయ్యలేదు, ஆனால் எனக்கும் உங்களுக்காக அவர் கை கொடுத்தார். అయితే నీకు నాకు దేవుడు చెయ్యిచ్చాడు. தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே தந்தார். తన కుమారుడు యేసుక్రీస్తుని నీకు నాకు அவர் சிலுவையினால் பகையை வென்று நம்மை தேவனிடத்தில் சமீபஸ்தனாய் மாற்றினார். అతను సిలువలో తన ప్రాణం ఇచ్చి నిన్ని నాని ఆతన చేర్చాడు. எனவே அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க தைரியமுள்ளவர்களாய் பேசுவோம். అతని పుణ్యాన్ని చెప్పేవాడు ధైర్యంగా ఉండేవాళ్ళుగా ఉండాలా. இயேசுவின் புண்ணியத்தை அறிவிக்க, இயேசுவை பற்றி, இயேசுவின் அன்பை பற்றி அறிவிக்க தைரியமுள்ளவர்களாய் பேசுவோம். యేసుని గురించి చెప్పేదానికి ధైర్యంగా ఉండేవాళ్ళుగా మనము ఉండాలా. அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போவோம். అతని ప్రీతిని లోతుగా మనము తెలుసుకొని ఉండేవాళ్ళుగా మనం ఉండాలా. ஹalleluya, ஹalleluya. హల్లెలూయా. கிறிஸ்துவின் அன்பு క్రీస్తుని ఒక நம்மை ప్రీతి தூக்கி எடுத்தது. మనముల్ని లేపెత్తింది. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాము. அந்த அன்பு, ఆ ప్రీతి அந்த அன்பு ఆ ప్రీతి என்னை மீட்டது. నన్ను రక్షించింది. அந்த அன்பு ఆ ప్రీతి எனக்கு வேண்டியதையெல்லாம் தந்தது. నాకు కావాల్సినంత ఇచ్చింది. அந்த అன்பு ఆ ప్రీతి சேற்றிலிருந்து என்னை தூக்கியது. బురదలోంచి నన్ను లేపింది. அந்த అன்பு ఆ ప్రీతి தகுதி இல்லாத போது என்னை தேடி வந்தது. ఏంటికి లేనప్పుడు నన్ను ఎతికి వచ్చింది. அந்த அன்பு ఆ ప్రీతి தகுதி இல்லாமல் கிடந்த போது ఏంటికి లేనప్పుడు పడినప్పుడు என் முகவரியை தேடி வந்தது. నా అడ్రస్ ఎతికి వచ్చింది. அந்த அன்பு నా ప్రీతి என்னை ஸ்தானத்தில் உட்கார வைத்தது. అతని స్థానములో కూర్చోపెట్టింది. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి கேட்ட வார்த்தைகளின்படியாய் ఇన్ని మాటలకు உம்முடைய அந்த அன்பின் ஆழம் அறிந்து கொண்டவர்களாய், నీ ప్రీతిని లోతులో తెలుసుకున్నోలుగా, அந்த உணர்வுள்ளவர்களாய் ఆ ఉనరులో ఉండే உம்முடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்க, నీ రక్షిపిన్ గురించి చెప్పేదానికి, உம்முடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் பேசுவதற்கு నీ రక్షిపిన్ గురించి మాట్లాడేదానికి தைரியமும் திராணி உள்ளவர்களாய், ధైర్యం త్రాణిలో ఉండేవాళ్ళుగా, உம்முடைய அன்புக்கு பாத்திரர்களாய் నీ ప్రీతికి పాత్రంగా நாங்கள் தொடர்ந்து முன்னோட, మేము కంటిన్యూగా పరిగెదానికి, நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி ஓட మేము కంటిన్యూగా ముందు எங்களை சமர்ப்பிக்கிறோம். మమ్మల్ని సమర్పిస్తాము. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదిస్తాము. இந்த அன்பை ருசி பார்க்காதவர்கள், ఈ ప్రీతిని రుచి చూడనోళ్ళు, இந்த அன்பை ருசி பார்க்காதவர்கள், ఈ ప్రీతిని రుచి చూడనోళ్ళు, இந்த అன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ఈ ప్రీతిని ఏర్చుకొన్న யாராவது இருக்கிறீங்களா? ఎవరికైనా ఉండారా? கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாத யாரேனும், క్రీస్తువిని ప్రీతి ఏర్చుకున్నోళ్ళు ఓరను, இயேசுவின் அன்பை ருசி பார்த்து యేసువిని ఆ ప్రీతి அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இருந்தால் అతని రక్షకుడిగా ఏర్చుకున్నోళ్ళు நீங்க ఎవరైనా கரங்களை ఉంటే உயர்த்தலாம். మీరు వాళ్ళ శైలెత్తచ్చును. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருந்தால், యేసుని సొంత రక్షకుడిగా ఏర్చుకోకుండా ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் இருந்தால், మునిగి దీక్ష స్నానం లేనోళ్ళు